வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் நியூரல் நெட்வொர்க் மென்டல் அஜைலிட்டி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த ஐம்புலங்களுக்கும் தொடர்புடைய செய்திகளை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா நேரமும் பார்க்குறோம். சில நேரத்தில் கண்ணால் பார்க்கறதே கூட என்ன பெரிய அளவில் நம்மளுக்கு பயனுள்ளதாக அமையும். கேட்கும் பொழுதே சில செய்திகளை பார்க்கவும் முடியும். இந்த 5 உறுப்புகளுமே தொடர்ந்து ஒரே நேரத்தில் கூட வேலை செய்யும். எல்லாவற்றுக்கும் தெர் இஸ் ஸ்டிமுலி அவைலபிள். நம்மளோட என்விரான்மெண்ட்டில் சோஷியல் இன்டராக்ஷனாக இருந்தாலும் இன்ன பிற கூட்டத்தில் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கோம், தே ஆர் பம்போர்டிங் ஸ்டிமுலி அவைலபிள் ஃபார் திஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ். நிச்சயமாக இருக்குது. எது வேணால் பார்க்கலாம், ஆனால் செலக்டிவாக தானே பார்க்குவோம். நம்மளுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை தான் பார்க்குவோம். விச் வேறெவர் வி ஹாவ் தி ஒரு லைக்கிங்ஸ், எ டெண்டன்சி டு சீ சர்டன் திங்ஸ் அது இருக்குமே. அந்த டெண்டன்சிக்கு ஏற்பதான் நம்மளோட சாய்ஸஸ் ஏற்பதான் நம்மளால் பார்த்து மகிழவோ, ரசித்து மகிழவோ, கேட்டு என்புறவோ முடியும். ஆனால் அதுபோல் வரும்பொழுது அந்த ப்ரீஃபரண்டல் லோ ஃபங்க்ஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒரு தரையும் சொல்கிறோம். நம்பர் ஒர்க், பிளானிங், காக்னிஷன், டெப்த் பர்செப்ஷன், டிசைனிங், அதெல்லாம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், ட்ராயிங், அப்புறம் ஆர்ட் ஒர்க் வரும்போது சிங்கிங், அது எல்லாமே பாடுறோன்னு வைங்க. இப்போ பாடும்பொழுது சில சமயத்தில் சில ஒரு கிளாசிக்கல் மியூசிக் சொன்னால் அதில் சில பிரிஸ்காக இருக்கும், சில பிரிஸ்காக பாட வேண்டியது இருக்கும். சிலதெல்லாம் ரொம்ப சவுக்கமாக நிதானமாக நிதானமாக பாடுறது இருக்கும். சில நேரத்தில் வேகமாக பாடணும். அப்படி எந்த வேகமாக பாடினாலும் அதில் சவுக்க காலத்தில் நிதானமாக பாடினாலும் அது எப்படி இருக்கும், கேட்கும் பொழுது அந்த விஷயங்கள் அது எப்படி ஒய் திஸ் இஸ் இந்த மாதிரி பீட்டுக்கு இது எவ்வளோ தூரம் பாடுறோம், அந்த லயமும் ராகமும் எப்படி ஒன்று போல் ஒரு சின்க்ரனைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க. அந்த கால பிரமாணத்தை நம்மளால் மாற்ற மாட்டோம். ஆனால் இது ரெண்டும் புரியல, அந்த கால பிரமாணம் நம்மளுக்கு மனசில் வரலன்னா தெர் ஆர் அக்கேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், வேகமாக பாடிடுவோம். சிலவங்களுக்கு புரிஞ்சவங்க நிதானமாக பாடுவாங்க, புரியாதவங்க வேகமாக பாடி ஒரு லைன் முடிச்சுடுவாங்களா இருக்கும். அதுக்கு என்ன காரணம், த மைண்ட் அனேபிள் டு பெர்சீவ் தி அந்த ஸ்லோனஸ், அந்த டெம்போ அதில் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்றத அந்த மனசு அந்த மைண்டு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்தாலும் புரியல. முதல்ல புரியறதுக்கே தயார் பண்ணிக்கல தன்னை. இது 3 பெர்ஸ்பெக்டிவில் அது இருக்கும். ஆனால் அநேகமாக எப்படி இருக்கும்னு கேட்டால் அதை புரிஞ்சிக்க முடியல. இந்த அளவுக்கு இந்த டெம்போ ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு புரியாதனால தான் அதை ஃபாஸ்ட்டாக பாடணும்னு தோணுது. மோரோவர் அந்த டெம்போவை நம்ம சஸ்டெயின் பண்ணணும்னு சொன்னால் மூச்சு பயிற்சி அத்தியாவசியம். அது இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். தட் லைன் அவுட் டு பி அண்டர்லைன்டு பை ஒரு ஃப்ளோரசன்ட் கலரில் அண்டர்லைன் பண்ணி ஆகணும். மூச்சு பயிற்சி சிறப்பாக அமைய வேண்டும். இதுபோல் சவுக்க காலத்தில் சில பாடல்களை பாடி பழகணும்னு சொன்னால் அதற்கு முன்னாடி ஒரு வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் தொடர்ந்து மூச்சு பயிற்சி செய்த பிறகு இதுபோல் ஒரு பாடலை கற்று தேர்வதற்கும் கற்று பழகுவதற்கும் நம்ம தயார் பண்ணிக்கலாம். மூச்சு பயிற்சின்றது என்ன, மூக்குனால செய்யக்கூடியது. ஏற்கனவே இயற்கையாகவே நம்மளே வந்து செல்லக்கூடிய என்னது அது மூச்சு பயிற்சி இல்லாமே போயின்னு இருக்கு. பட் தட் ஹாஸ் டு பி ப்ராக்டிஸ்ட் ப்ராப்பர்லி. எப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் நம்ம ரொம்ப அளவில் ஷாலோ பிரீத் தான் பண்ணுவோம். ஷாலோ பிரீத்னா நுரையீரலில் இருக்கிற கடைசி பேக்கெட் வரைக்கும் ஆக்சிஜன் போகாது. அப்போ இது நம்மளுக்கு எத்தனை வயசாக இருக்கும், இப்போ 40 வயசாக இருக்கும், 50 வயசாக இருக்கும், சிலவங்களுக்கு 70 வயசு கூட ஆயிருக்குமா இருக்கும். மூச்சு விடும்போது என்ன ஆகுது, நம்மளோட இது வயர் உள்ளுக்குள்ளே போகணும். மூச்சு பிடிக்கும்பொழுது உள்ளுக்குள்ளே ஏர் எடுக்கும்பொழுது வயர் மேலுக்கு வரணும். இதுதான் ப்ராக்டிஸ் முறை. ஆனால் எல்லோரும் வாயில் நல்லா தான் சொல்லுவான். இந்த நடைமுறை பாவனையில் வாட் இஸ் இட் ப்ராக்டிக்கலி யூ ஆர் டூயிங் நவ். அப்போ என்ன ஆகும்னு கேட்டால் பேசும்பொழுது காற்று என்ன பண்ணோம், உள்ளுக்குள்ளே போயிடும். காற்று உள்ளுக்குள்ளே இழுக்கும்பொழுது வேறு பெருசாக இருக்கும், மாற்றி நடக்கும். அது ஏன்னு கேட்டால் இட் ஹஸ் நாட் பீன் ட்ரெயின்டு ப்ராப்பர் ஸோ லாங் யூ ஹவ் பீன் ப்ராக்டிஸிங் த ராங் ஆஸ்பெக்ட்ஸ். அதனால் என்ன ஆகும்னு கேட்டால் முதல்ல உள்ளுக்குள்ளே இருக்கிற கல்லீரல், மண்ணீரல் இது 2 அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வயிறு, ஏன்னா இன்டெஸ்டினில் எப்போவுமே ஏர் தங்கியிருக்கா மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம், ப்ராப்பர் ப்ரீதிங் தெரியல, ப்ரீதிங் டெக்னிக்ஸ் தெரியும், ஆனால் அது தப்பாக செய்கிறோம். மூச்சு விடும்பொழுது காற்று என்ன செய்யணும், வெளியில் போகிறதுனால வயிறு உள்ளடங்கி போகணும். மூச்சு உள்ளுக்கு இழுக்கும் பொழுது இன்ஹேல் அப்படின்னு சொன்னால் இன்ஹேல் என்னும் பொழுது வயத்தில் காற்று உள்ளுக்குள்ளே வரும்போது வயிறு மேலுக்கு வரணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இந்த ப்ரொசீஜரில் நம்மள எத்தனை பேருக்கு நினைவு இருக்கோ, எத்தனை பேருக்கு அதை சரியாக செய்கிறோம் அப்படின்னு கேட்டால்
விச் இஸ் ஹைலி ரெடிக்யூலஸ். நம்மளுக்கு எல்லாருக்குமே சிரிப்பு தான் வரும். நம்மள நிறைய பேர் 100 பேரில் 10 பேரில் 9 பேர் தவறாக தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிய வரும். இல்லையே, ஐ ஆம் ஆல் ரைட், ஐ இன் குட் ஹெல்த். எஸ், ஹூ இஸ் yet to deny that you are in good health. பட் ஆனால் உள்ளுக்குள்ளே இத்தனை ப்ராப்ளம் வரும். அடிக்கடி ஏர் பிளாக் இருக்கும், ஏர் என்ன பண்ணும், பயிர் உபுசமாக இருக்க மாதிரி இருக்கும், ஏர் போகாத மாதிரி இருக்கும், நிறைய தண்ணி தாக எடுக்கும், இதெல்லாம் நடக்கும். இதை எப்படி சரி பண்ணுறது? இதை நேரம் ஆக்கினா ஐம்பூதங்களும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது சிறப்பாக பணி செய்யும். அதனால் அத்தியாவசியம். சிறப்பாக பாடணும், சவுக்க காலத்தில் பாடி பழக்கணும். அப்படி தான் அதனோட ப்ரெஷர்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண முடியும்னு சொன்னால், அதற்கு முன்பே அடுத்த பாட்டு கற்றுக்க போகிறோம். அந்த கீர்த்தனை வந்து சவுக்க காலத்தில் இருக்குது அப்படின்னா, அந்த பாட்டு கற்றுக்கிற டேட்டு இட் ஷுட் பி கமென்ஸ்ட் ஆன் சாட்டர்டே அப்படின்னு வைங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற சண்டேலேருந்து ஆல் த 6 days நம்ம என்ன செய்யணும், ஒரு நாளைக்கு 5 to 10 minutes ப்ராப்பர் ப்ரீதிங் டெக்னிக்ஸ் டு பி அடர்டு, டு பி ப்ராக்டிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுபோல் பழக்கப்படுத்தின பிறகு இதுபோல் சவுக்க காலத்தில் பாடக்கூடிய பாடல்களை கற்றுக்கொண்டோமானால் அவை சிறப்பாக அமையும், உள்ளுறுப்புகளும் சிறப்பாக நன்றி சொல்லும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.